வெல்கம் டு வஜ்ரமஸ்டு. அன்பு நேயர்களை, ஒரு காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக 2 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 3வது வீடியோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12 ராசிகளுக்கு காதல் மற்றும் திருமண பொருத்தங்கள் குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு எந்த ராசி செட் ஆகும்? காதலர்களுக்கு நம்ம ராசியை பார்த்து காதல் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு ஜோதிட அமைப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு அதீத ஆர்வம் இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்க ஆர்வம் உங்களுக்கும் இருக்குமில்ல. அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு எந்த பர்ஃபெக்ட் மேட்ச், எது ஆவரேஜ் மேட்ச், எது சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சில பேர் சவால்களாக இருக்கலாம், சில பேர் சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உண்மையான தன்மையோட கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணுங்களேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறதுங்க ஒரு பொதுவான பலன் தான், ரைட்டுங்களா? ஒரு எடுத்தவங்க சொல்ல முடியாது. இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கிறது. அந்த கலத்திர ஸ்தானத்தில் அந்த இடம் பலமாக இருந்து எந்த ராசி துணையாக இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக அமையும். உங்கள் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுவீங்க. இதுதான் கலத்திர ஸ்தானத்துடைய சிறப்பு, ரைட்டுங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? கலத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு முருகனை வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லது. நம்ம அம்மனியை நாம் அனுசரிக்க மாற அனுசரிப்போம், அவ்வளோதான் விஷயம், ரைட்டுங்களா? வணக்கங்க மேசராசி நேயர்களே. இந்த மேசத்துக்கு பர்ஃபெக்ட் ராசி அப்படின்னு எடுத்தோடனே பார்த்தா அது வந்து சிம்மம் மற்றும் தனுசுங்க, ரைட்டுங்களா? மனசில் வச்சுக்கோங்க. இந்த செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேசம். இந்த சிம்மம் தனுசு அப்படிங்கிறது என்ன? நெருப்புவியல் தத்துவத்தால், நெருப்பு ராசின்னு சொல்லுவோம்ல, அதனால் தத்துவத்தால் ஈர்க்கப்படக்கூடிய ராசி. அதனாலேயே இந்த மேசத்துக்கு இந்த 2 மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் இருவரும் மேசத்திற்கு இணையான வேகமாக செயல்படக்கூடிய ஓடக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. மேசத்தை கம்பேர் பண்ணுறப்ப சிம்மமும் தனுசும், சரிங்களா? இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா எப்போதும் ஒரு சுறுசுறுப்பான மற்றும் உற்சாகமான சூழலை அமைச்சிட்டே இருப்பாங்க. வீட்டில் கூட அந்த அளவுக்கு இருக்கும் மேசத்தை பொறுத்தவரைக்கும். அதே சமயத்தில் மைனஸ் என்னென்னா, இந்த மேசமும் ஆளுமை திறம் மிக்கவங்க. இந்த தனுசும் அப்புறம் சிம்மம் இவங்களும் ஆளுமை திறன், நிர்வாக திறமை மிக்கவங்க. அதனால் அப்பப்போ ஈகோ, நீயா நானா அப்படிங்கிற சின்ன ஈகோ யுத்தம் வரும். சின்ன அது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை, காதலில் அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை, சரிங்க? ஆவரேஜான இந்த காதல் ஜோடிகள் இந்த திருமணம் எப்படின்னு பார்த்தா, இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் மற்றும் கும்பம். மேசத்தின் லட்சியம் இருக்குல்ல, எய்ம்ஸ், அப்போ அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரி லட்சியங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பாங்க. யாருங்க? மிதுனம் மற்றும் கும்பம், ரைட்டுங்களா? இவர்கள் மேசத்தின் கோபத்தை சாதுர்த்தியமான பேச்சால் அனுசரித்து போவாங்க. அதனால் இந்த மேசராசிக்கு மிதுன ராசியோ கும்பராசி பெண்களையோ அல்லது ஆண்களையோ மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் குடும்பம் அனுசரணையாக போகும்னு வச்சுங்களேன். ஒரு ஆவரேஜான பலன், கொஞ்சம் நாட் மேட்சிங், ஆகவே ஆகாதையா அப்படின்னு நினைக்கிறதுன்னா இந்த மேசராசிக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல், எதுலேயுமே நிர்வாகத்திறமை அதிகரிக்குங்கிற தன்மை இருக்குது. இவங்களுக்கு அமைதியை விரும்பக்கூடிய, சண்டை சச்சரவு ஐயோ சாமி நமக்கு ஆகவே ஆகாதுன்னு அமைதியை விரும்பக்கூடிய இந்த கடகராசி மற்றும் ரொம்ப கட்டுப்பாடாக டிசிப்ளினாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுனா மகர ராசி. மேசத்திற்கு கொஞ்சம் சிக்கலுங்க. மேசத்தின் சுதந்திரமான போக்கு, ஒரு ஃப்ரீடம் மைண்டு, ஃப்ரீடம் இவங்களை தடுப்பது ஒரு பெருத்த மனக்கசப்பை கொடுக்கும். எது நான் சொல்ல தான் கேட்கணும் கடகம் சொல்லு, 2வது எங்கேயோ வர ஒழுக்கமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு மகரம் திட்டு, அப்புறம் மேசம் எங்கே போய் இருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் மேட்சிங் அன்மேட்சிங்காக வருது, ரைட்டுங்களா? சரி, ஏன் சிறந்தது அப்படின்னு பார்த்தா சிம்மம் தினசும் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அனுசரித்து போகக்கூடிய தன்மை தான் ஒரு சிறந்த பலனை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். எதையும் புரிஞ்சுக்குவாங்க. யார்? மேசத்துக்கு நம்ம சிம்மத்தையும் தனுசையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா திருமணம் காதல் பண்ணாலும் எதையும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு சிக்கல் அப்படின்னா குறிப்பாக அந்த மகரம் கடகம் கடைசியாக சொன்னோம்ல, அதில் ஒரு சிக்கல் வருதுங்க. ஏன்னா நீ என்ன நடக்கிற, நீ என்ன பெரிய கொம்பியா இல்லை கொம்பனா அப்படின்னு சண்டை வந்துடும். அதனால் சண்டை போடுறதுக்காக நாம் காதல் பண்ணுற கல்யாணம் பண்ணுறோம், கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சரி, என்னதான் தீர்வு? மேசராசிக்காரங்க பேசுறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் அப்படியே கடகத்தையோ அல்லது மகரத்தையோ கல்யாணம் பண்ணியிருந்தா கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் அவங்கள அதிகாரம் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆனால் நம்மளால் அதிகாரம் பண்ணாமல் இருக்க முடியாதே, இதுதான் விதிங்கிறது, ரைட்டுங்களா? சரி, நல்லது நடக்கட்டும். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே.
இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா முருகா, இந்த காற்று ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் மற்றும் கும்பம் மிதுனத்தின் அறிவு தேடலுக்கு தீனி போடக்கூடிய அமைப்பில் இருக்கு. அதனால சூப்பரான பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா அந்த துலாமும் கும்பம் யாருக்கு? மிதுனத்துக்கு. இவர்களுக்கிடையே பேசுகிறப்ப கூட ஒருபோதும் முடிவுக்கு வர முடியாத பல பிரச்சனை இருந்தால் கூட ஒருவர் அமைதியாக இருந்து எதை எங்கே சொல்லணுமோ சொல்லி ஓரளவுக்கு ரைட்டா ஒரு சுமூகமான ஒரு சுற்றுலா போகிற மாதிரி லைஃப் அமையும். அவங்களுக்கு ஒரு மனசும் இதமாக இருக்கும் இந்த அமைப்பு பர்ஃபெக்ட் மேட்சிங். அதே உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா சமூகத்தில் மிகவும் கலகலப்பான மற்றும் அறிவு சார்ந்த ஜோடிகள் யார் அப்படின்னா இந்த மிதுனம் ப்ளஸ் துலாம் அல்லது கும்பராசி நேயர்கள், காதலர்கள், திருமணம் ஆனவங்க. ரைட்டுங்களா? சரிங்க. ஒரு அறிவார்ந்த தம்பதிகளாக திகழக்கூடிய தன்மை இந்த மிதுனத்துக்கு இந்த 2 மேட்சிங் இருக்குது. அதே சமயத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தா இந்த மிதுனமும் ஒரு லெவலுக்கு மேலே கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த துலாம் கும்பம் 2 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் யதார்த்தமாக கொஞ்சம் குடும்ப பொறுப்பில் இருக்கங்காட்டி கொஞ்சம் சில பேர் கற்பனை வேறு ரியல் லைஃப் வேற இல்லை, அதில் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பர்ஃபெக்ட்னஸ். சரிங்களா? ஆவரேஜான பலன்கள் அவங்களுக்கு எடுத்து பார்த்தா இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மேசம் மற்றும் சிம்மம். ஏன் அப்படின்னா இந்த மேசம் மற்றும் சிம்மத்தின் ராசி பலனை பார்க்குறப்ப துணிச்சல் மிதுனத்திற்கு கொஞ்சம் புதிய பாதைகளை காட்டும். அங்கங்கேயே போகிற இங்கே வா அப்படின்னு ஒரு ரூட்டை காமிப்பாங்க. யார்? இந்த மிதுனத்துக்கு இந்த மேசத்தையும் சிம்மத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சா காதல் பண்ணா. புரியுதுங்களா? அதே சமயத்தில் புதிய பாதை காட்டுறதோட இவங்களுக்கு உற்சாகம் பண்ணக்கூடிய ஒரு சோர்வாக இருக்கிறப்போ உற்சாகம் பண்ணுவாங்க. மிதுனத்தை எழுப்பிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. எப்போதும் சுறுசுறுப்பாகவே வச்சுருப்பாங்க. மிதுனத்தை அசால்ட்டாக இருந்தால் கிளம்பு அப்படின்னு கிளப்பி விடுறதுல மீறின ராசி எதுனா நம்ம மேச ராசி, சிம்ம ராசி. இது ஒரு ஆவரேஜான பலன். ஐயையோ ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் மிக துல்லியமாக பர்ஃபெக்ட்னஸாக இருக்கக்கூடிய இந்த கன்னியும் யதார்த்தமாக பேசி மக்களை கவர் பண்ணக்கூடிய தனுசும் இந்த மிதுனத்துக்கு சம்மதமே இருக்காது. மிதுனத்துக்கு பொருந்தாது. காரணம் என்னென்னா உங்களுக்கு இவர்களின் கண்டிப்பான பேச்சு மிதுனம் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், தன்னுடைய சிந்தனை ப்ராடாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதை முடக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே அடிக்கடி கும் சண்டை வந்துட்டா இருக்கு. ரைட்டுங்களா? ஏன் சிறந்தது இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் துலாமு கும்பம் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி இவர்களுக்கு பேச்சுவார்த்தை குறையாது, சகிப்புத்தன்மை 2 பேத்துக்குமே இருக்குது. குடும்பத்தை அனுசரித்து போவாங்க. எது அதே சமயத்தில் மற்ற ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, அதுவும் கன்னி மீனத்தை கொண்டு போய் நம்ம மிதுனத்தில் அட்டாச் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன். கன்னியின் அதிகப்படியான விமர்சனமும் கிரிட்டிசிசம் சொல்லுவோம்ல அதுவும், மீனத்தின் அதிகப்படியான கன உலகமும் மிதுனத்தை குழப்பி நமக்கு ஆகாதா சாமின்னு ஓடியே போயிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது. ரைட்டா? சரி சார், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார், லவ் வேறு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் மிதுனம் எதிலும் இரட்டை நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மனியோட லவ்வரோட உண்மையாக இருந்தீங்கன்னா தொலைஞ்சு போகுது அப்படின்னு விடுவாங்க. ஆனால் இல்லைன்னா தொலைச்சி விட்ருவாங்க. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மிதுன ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா முருகா, இந்த காற்று ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் மற்றும் கும்பம் மிதுனத்தின் அறிவு தேடலுக்கு தீனி போடக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் சூப்பரான பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா அந்த துலாமும் கும்பம் யாருக்கு? மிதுனத்துக்கு. இவர்களுக்கிடையே பேசுகிறப்ப கூட ஒருபோதும் முடிவுக்கு வர முடியாத பல பிரச்சனை இருந்தால் கூட ஒருவர் அமைதியாக இருந்து எதை எங்கே சொல்லணுமோ சொல்லி ஓரளவுக்கு ரைட்டா ஒரு சுமூகமான ஒரு சுற்றுலா போகிற மாதிரி லைஃப் அமையும். அவங்களுக்கு ஒரு மனசும் இதமாக இருக்கும் இந்த அமைப்பு பர்ஃபெக்ட் மேட்சிங். அதே உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா சமூகத்தில் மிகவும் கலகலப்பான மற்றும் அறிவு சார்ந்த ஜோடிகள் யார் அப்படின்னா இந்த மிதுனம் ப்ளஸ் துலாம் அல்லது கும்பராசி நேயர்கள், காதலர்கள், திருமணம் ஆனவங்க. ரைட்டுங்களா? சரிங்க. ஒரு அறிவார்ந்த தம்பதிகளாக திகழக்கூடிய தன்மை இந்த மிதுனத்துக்கு இந்த 2 மேட்சிங் இருக்குது. அதே சமயத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தா இந்த மிதுனமும் ஒரு லெவலுக்கு மேலே கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த துலாம் கும்பம் 2 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் யதார்த்தமாக கொஞ்சம் குடும்ப பொறுப்பில் இருக்கங்காட்டி கொஞ்சம் சில பேர் கற்பனை வேறு ரியல் லைஃப் வேற இல்லை, அதில் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பர்ஃபெக்ட்னஸ். சரிங்களா? ஆவரேஜான பலன்கள் அவங்களுக்கு எடுத்து பார்த்தா இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மேசம் மற்றும் சிம்மம்.
ஏன் அப்படின்னா இந்த மேசம் மற்றும் சிம்மத்தின் ராசி பலனை பார்க்குறப்ப துணிச்சல் மிதுனத்திற்கு கொஞ்சம் புதிய பாதைகளை காட்டும். அங்கங்கேயே போகிற இங்கே வா அப்படின்னு ஒரு ரூட்டை காமிப்பாங்க. யார்? இந்த மிதுனத்துக்கு இந்த மேசத்தையும் சிம்மத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சா காதல் பண்ணா. புரியுதுங்களா? அதே சமயத்தில் புதிய பாதை காட்டுறதோட இவங்களுக்கு உற்சாகம் பண்ணக்கூடிய ஒரு சோர்வாக இருக்கிறப்போ உற்சாகம் பண்ணுவாங்க. மிதுனத்தை எழுப்பிவிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. எப்போதும் சுறுசுறுப்பாகவே வச்சுருப்பாங்க. மிதுனத்தை அசால்ட்டாக இருந்தால் கிளம்பு அப்படின்னு கிளப்பி விடுறதுல மீறின ராசி எதுனா நம்ம மேச ராசி, சிம்ம ராசி. அது ஒரு ஆவரேஜான பலன். ஐயையோ ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மிக துல்லியமாக பர்ஃபெக்ட்னஸாக இருக்கக்கூடிய இந்த கன்னியும் யதார்த்தமாக பேசி மக்களை கவர் பண்ணக்கூடிய தனுசும் இந்த மிதுனத்துக்கு சம்மதமே இருக்காது. மிதுனத்துக்கு பொருந்தாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இவர்களின் கண்டிப்பான பேச்சு மிதுனம் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், தன்னுடைய சிந்தனை ப்ராடாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதை முடக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே அடிக்கடி கும் சண்டை வந்துட்டா இருக்கு. ரைட்டுங்களா? ஏன் சிறந்தது இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் துலாமு கும்பம் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி தான் இவர்களுக்கு பேச்சுவார்த்தை குறையாது. சகிப்புத்தன்மை 2 பேத்துக்குமே இருக்குது. குடும்பத்தை அனுசரித்து போவாங்க. எது அதே சமயத்தில் மற்ற ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, அதுவும் கன்னி மீனத்தை கொண்டு போய் நம்ம மிதுனத்தில் அட்டாச் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன். கன்னியின் அதிகப்படியான விமர்சனமும் கிரிட்டிசிசம் சொல்லுவோங்களே அதுவும், மீனத்தின் அதிகப்படியான கன உலகமும் மிதுனத்தை குழப்பி நமக்கு ஆகாதா சாமின்னு ஓடியே போயிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது. ரைட்டா? சரி சார், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார், லவ் வேறு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், மிதுனம் எதிலும் இரட்டை நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உண்மையாக இருந்தீங்கன்னா, உங்கள் அம்மனியோட லவ்வரோட உண்மையாக இருந்தீங்கன்னா தொலைஞ்சு போகுது அப்படின்னு விடுவாங்க. ஆனால் இல்லைன்னா தொலைச்சி விட்ருவாங்க. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மிதுன ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டான பொருத்தம் அப்படின்னு பார்த்தா நீர் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் மற்றும் மீன ராசி கடகத்தின் ஒரு ஆழமான உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்கள் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி அனுசரித்து போவாங்க. கடகம் மேட்சிங் ஈக்குவல் டு விருச்சிகம் ப்ளஸ் மீனம். ரைட்டுங்களா? இவர்களது உறவு என்பது இன்னும் சொல்லப்போனால் ஆத்மார்த்தமான உறவு. பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட ஆத்மார்த்தமான பந்தம் அமைந்து ஒருவருக்கொருவர் அரவணைப்பாக எதுக்கும் விட்டு கொடுக்காத தன்மையாக இருப்பாங்க. ப்ளஸ் என்பது குடும்பமே உலகம் என்று வாழக்கூடிய இவங்க வாழ்வில் ஒரு அன்பு ஊற்றெடுக்கக்கூடிய அட ஜோடினா ஜோடி, இப்படி ஒரு ஜோடிடா அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பாங்க கடகத்துக்கு. மைனஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கவலையில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் அந்த ராசியில் கவலையில் இருந்தால் மற்றவங்களும் சோகத்தில் ஐயோ கவலைப்பட்டாரே அப்படி அவங்களுக்கு கவலை ஆயிடுவாங்க. ஊக்கம் கொடுத்தா தெம்பாக இருக்கும், ஆனால் அவங்க வருத்தப்படுறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இப்படி இருக்குங்காட்டி தான் ஒரு மைனஸ். ரைட்டா? அதனால் சிக்கல் ஏதாவது வந்ததுன்னா சிக்கல் வந்து மீண்டு வருவதற்கு அந்த குடும்பத்துக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு மைனஸ். எதுக்கு? இந்த கடகராசியை வந்து விருச்சிக ராசிக்கோ மீனத்துக்கோ லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷம்னா ரெட்டிப்பு சந்தோஷம், கவலைனா ரெட்டிப்பு கவலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆவரேஜான பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் முருகா, ரிஷபம் மற்றும் கன்னியின் ஸ்திரத்தன்மை இந்த கடகத்திற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருங்க. உண்மையான தகவல் என்ன? பாதுகாப்பு உணர்வை தரும். அதே சமயத்தில் இவர்களின் யதார்த்தமான அணுகுமுறை, யார்? ரிஷபம் மற்றும் கன்னியினுடைய யதார்த்தமான அணுகுமுறை வந்து கடகத்துக்கு தேவையற்ற பயத்தை போய்க்கிற விட்றா நான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் பயந்துருப்பார், அம்மனி ஸ்ட்ராங்காக இருப்பான். உண்டு நான் இருக்கேன். ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் அந்த பவர் இருக்குது. அதனால் கடகம் செம மேட்ச், ஆவரேஜான மேட்ச். அதே சமயத்தில் நாட் மேட்சிங் ஆளை விடு அப்படின்னு பார்த்தா அதிரடியான மேசம், அதிரடியாக முடிவெடுக்கக்கூடிய மேசமும் மேலோட்டமாக பேசும் துலாமும் கடகத்தின் மென்மையான மனதிற்கு மேட்சிங் ஆகவே ஆகாது. புரிஞ்சுதுங்களா? இவர்களின் வேகமான பேச்சு கடகத்தை கோச்சுக்காதீங்க, அடிக்கடி அள வச்சிரு, ஐயோ கஷ்டப்படுத்துகிறாளே அந்த அளவுக்கு அள வைக்கக்கூடிய அளவுக்கு. அதனால் மேட்சிங் சுத்தமாகாது. எதுக்குங்க? மேசமும் துலாமும் நம்ம கடகத்துக்கு சம்மந்தமே இருக்காது, அழுதுகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் சிறந்த ஜோடின்னு சொன்னப்போ மேலே கவனிச்சிருப்பீங்க விருச்சிகம் மீனம். ஏன்னா நீர் ராசிங்கிறது உங்களுக்கு கடகத்திற்கு ஒரு நிர்வாக ரீதியாகவே நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. பாதுகாப்பான ஒரு குடும்ப அமைப்பு, சந்தோஷமாக அந்நியோனையும் அதிகரிக்குது. அந்தளவுக்கு பாண்டிங் சூப்பராக இருக்குது. மற்ற ராசிகளுக்கு என்ன அப்படின்னா, அதுவும் மேசம் துலாமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
இவங்க மென்மையாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படிங்க? அதுதான் அவங்க என்னென்னா கடகத்தை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் இப்போ ஒரு எமோஷனலாக இருந்தால் இவங்க எமோஷனலாக ஆக மாட்டாங்க. விட்டு பார்த்துக்கலாம்பாங்க. விட்டு பார்த்துக்கலாங்கிற வேலையில் கடகம் சுத்தமாக கிடையாது, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மென்மையான போக்கு, அவங்களுக்கு மென்மையான ஆளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் குடும்பம் மென்மையாக போகும். சரிங்க, ஆகிப்போச்சுங்க, என்னை போட்டு மிரட்டுறாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இந்த கடக ராசிக்காரங்க பழைய கசப்பான நினைவுகள், பழைய கசப்பான நினைவு, நான் காதல் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் யதார்த்தமான நிகழ்வுகளை வாழ பழகிட்டிங்கன்னா, முடியாதுங்க பழகிட்டிங்கன்னா ஓகேடா, வாழ்க்கை ஓட்டம் ஓடுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, நல்லது உழைக்கட்டுங்க. நற்பவி கடகராசி நேர்களுக்கான ஆத்மார்த்தமான லவ் அன்புனா அவங்க கொடுத்தானுங்க இருக்குது. அதுக்கு மேட்சிங் அட்டகாசம். சரிங்க, வணக்கம் சிம்மராசி நேர்களே. உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டான ஜோடி அப்படின்னு எடுத்து பார்த்தா நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் மற்றும் தனுசு வந்து ஒரு சிம்மம் உங்கள் ராசிக்கு ஒரு கம்பீரமான ஆளுமையை ஏற்றிக்கொண்டு பாராட்டுவாங்க. உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. சிவனும் பார்வதியும் போல இந்த சிம்மத்துக்கு இந்த மேஷம் தனுசும் அமோகமான அமைப்பு அவ்வளோ நல்லா இருக்குது. இவர்களுக்குள் ஒரு ராஜ கம்பீரமான பிணைப்பு. எப்படிங்க பார்த்துக்குங்க, ராஜ கம்பீரமான பிணைப்பு ஏற்பட்டு சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா? என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, வெற்றி மற்றும் புகழை நோக்கிய பயணத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு உந்துதல் சக்தி வேணும்ல, புஷ்ஷிங் பாயிண்ட். சிம்மத்துக்கும் மேஷம் தனுசு இப்படி மேட்சிங் வருது. ஒரு மைனஸ் இருக்குதானே செய்யும். என்னென்னா, யார் அதிகாரம் பண்ணுறது, நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியில் அந்த காதலை விட அந்த அன்பை விட பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ பெருசாக நான் பார்த்துக்கவா அப்படி, அது ஒரு மைனஸ் இருக்குது. யார் சிம்மத்துக்கு மேஷம் தனுசு பண்ணுறப்போ. சரிங்களா? சரி, அடுத்தது ஆவரேஜான பலன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆவரேஜான பலன் அப்படின்னா மிதுனம் மற்றும் துலாம். இந்த மிதுனம் மற்றும் துலாமின் பேச்சு திறமை இருக்குல்ல, அது வந்து சிங்கம், அந்த சிம்ம ராசியினுடைய தலைமை பண்பிற்கு மெருகு ஊட்டும். இந்த பாலிஷ் பண்ணுறாங்கள ஒரு பேச்சுக்கு எதுகை மோனையாக பண்ணுறது, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, அது ரெண்டுமே மிதுனத்துக்கு துலாமும் சப்போர்ட்டாக இருக்குது, மிதுனமும் சப்போர்ட்டாக இருக்குது நம்ம சிம்ம ராசிக்கு. இவர்களின் ரசனையான போக்கு, யார் மிதுனம் மற்றும் துலாத்தின் ரசனையான போக்கு சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். குழுன்னு இருக்கு, உயர்த்தி பேசுவாங்க. உன்னை விட்டு ஆள் இல்லை, நீ தான் இந்தியாவில் அடுத்த ஆள், பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் குழுன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. அதனால் வாழ்க்கை கூட எதை எங்கே பேசணுமோ அதை சுவாரஸ்யமாக அமைச்சு வாழ்க்கையில் செம ஜாலியாக செம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகள் ஆவரேஜான பலனை கொடுக்கக்கூடிய இந்த சிம்மம் ப்ளஸ் மிதுனம் ப்ளஸ் துலாம். சிம்மத்தை கண்டு தெரிச்சு ஓடக்கூடிய சில ராசிகளும் இருக்குது. நாட் மேட்சிங் அப்படின்னு பார்ப்போம். அது என்னென்னா, விடாக்கண்டன் சொல்லக்கூடிய ரிஷபராசி, அவனை சமாளிக்கவே முடியாதுங்க. இந்த விடாக்கண்டன் சொல்லக்கூடிய ரிஷபமும் விருச்சகமும் சிம்மத்துக்கு சம்மதமே இருக்காது. இது அந்த டைரக்ஷன், இது அதுக்கு மேலே ஒரு டைரக்ஷன். இப்போ ஏற்பட்ட தன்மையில் நீங்கள் சொன்னால் நீ என்ன கேட்குறது, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கல்யாணம் ஆனவனைக்கே சண்டை வந்துடும். அந்த அளவுக்கு சிம்மத்திற்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ரெண்டு ராசி இதனால் ரிஷபமும் விருச்சிகமும். ஆகவே ஆகாதுங்க, கடும் விவாதங்கள் வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ சிம்மத்தின் கம்பீரத்தை புரிஞ்சுக்கக்கூடிய மேஷம் தனுசு அமோகம். இந்த மற்ற ராசிகள் வந்து விருச்சிகம் ரிஷபம் எல்லாம் நேருக்கு நேர் சண்டைக்கு நிற்பாங்க. அதனால் என்னென்னா, அப்படியே கல்யாணம் ஆகி போச்சுங்க, நான் ரிஷபராசி பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அடேங்கப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானே பெரியவன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை கைவிட்டு விட்டு துணையின் திறமையை பாராட்டின்னு வச்சுக்கங்களேன், உண்மையாலுமே அந்த லவ் நல்லாயிருக்கு. ஆனால் பாராட்டணும் எண்ணம் நல்லா இருந்தால் கூட அப்பப்போ அந்த அந்த சுய புத்தி டக்குன்னு வெளியே வந்து சண்டைக்கு வந்துடும். இதுதான் முடிச்சு. சரிங்களா? போயிட்டு வரங்க சிம்மராசி நேர்களே. சரிங்களா? வணக்கம் கன்னிராசி நேர்களே. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா நல்லா பார்த்துக்கோங்க. நிலர் ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் மற்றும் மகர ராசி, அப்புறம் கன்னி, இந்த மூணுமே இந்த கன்னி ராசிக்கு சூட் ஆகும். இந்த கன்னியும் ராசியோட ரிஷபம் மகரம் சேர்றப்ப அது அப்படித்தானே வரும். அப்புறம் ரிஷபத்துக்கு கன்னின்னு வரப்போ கன்னிக்கு ரிஷபம் வந்து ஆகணும். அதனால் ஒரு துல்லியமான திட்டமிடுதலுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிக்கு வந்து ரிஷபமும் மகரமும். புரிஞ்சுக்குங்க, இவர்கள் மூவருமே உழைப்பின் மேன்மையை அறிந்தவர்கள். அதனால் இலக்குகளை மிக மிக எளிதாக ஒரு குறிக்கோளுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவாங்க. நல்ல விஷயந்தான்.
ப்ளஸ் என்னென்னு பார்த்தா ஒரு நேர்த்தியான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருவனும் இணைந்து ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு கூண்டு கிளி போல் அழகாக உருவாக்குவாங்க. மைனஸ் என்னென்னா அந்த சின்ன சின்ன குறைகளை கம்முனுக்கு சுட்டி காட்டி அங்கே தப்பு பண்ணிட்டேன், இங்கே தப்பு பண்ணிவிட்டு, அங்கே கோராத இங்கே கோராத, சின்ன சின்ன தப்பை கூட பெருசாக சுட்டி காட்டி உறவில் ஒரு விதமான இறுக்கமாக வச்சுக்குவாங்க. ஐயோ சாமி நம்ம சம்சாரமாக வயது வரக்கூடாது அப்படிங்கிற தன்மையை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவளை ஸ்ட்ரிக்ட்னஸ். கன்னி வந்து ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஒரு ஆவரேஜான பலன் அப்படின்னு பார்த்தா முருகா, இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடகம் மற்றும் விருச்சிகம் இப்போ 2 பேர்த்தையும் ஒரு திருமணம் லவ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த கடகம் மற்றும் விருச்சிகம் வந்து விசுவாசத்துக்கு கன்னிக்கு ஒரு நம்பிக்கையான துணையாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? விசுவாசம், டெடிகேஷன் நல்லாயிருக்கும். இவர்களின் அர்ப்பணிப்பு வந்து கன்னி ராசியினர்களுக்கு ஒரு வேலை பழு ஒர்க்லோட், அந்த ஒர்க்குக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. போனால் ஒரு இதமாக இருப்பாங்க, விடுங்க வேலையை ஷேர் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு. யார்? கன்னி ராசி வந்து கடகத்தையும் விருச்சிகத்தையும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப ஆவரேஜான பலன். ரைட்டுங்களா? கன்னிக்கு ஒட்டவே ஒட்டாதியா, ஆகவே ஆகாது அப்படின்னு நினச்சக்கூடிய 2 விஷயம், 2 ராசி இவ்வளோ நாட் மேட்சிங் அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க. அது மெயினாக எதிலுமே கூட மேம்போக்குத்தன்மை, அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அலட்சியமாக இருக்கக்கூடிய மிதுனம், தனுசு 2மே கன்னி ராசிக்கு சம்மந்தமே இருக்காது. சரிங்களா? தண்ணீரும் எண்ணெயும் போல ஒட்டவே ஒட்டாது, இருக்கிற மாதிரி இருக்கும், நோ டச். ரைட்டுங்களா? இவர்கள் திட்டமிடாத ஒரு வாழ்க்கை கன்னி ராசினருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கு. நீயும் கூட வேலைத்தளத்தையும் பார் அப்படின்னு சண்டைக்கே வந்துடுவாங்க. அதனால் நாட் மேட்சிங் ஃபார் கன்னிக்கு மிதுனமும் தனுசும். சிறந்த ஜோடி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கன்னியின் நுணுக்கமான அறிவு, நுணுக்கமான வேலைகளை ரிஷபம் மகரும் பாராட்டுவாங்க. அதனாலே ஒரு பாதுகாப்பான குடும்பத்தை உருவாக்குவாங்கன்னு முதலே சொல்லிட்டு அமோகமான அமைப்புங்க. அதே சமயத்தில் மற்ற ராசிகள் சிக்கல் ஏன் வருதுன்னா, அதுவும் தனுசு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பற்ற வேகமும் மிதுனத்தின் முன்னுக்கு பின் முரணான பேச்சும் கன்னிக்கு தலைவலியை உண்டாக்கிரு. உனக்கு தைலம் வாங்கியே சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க துணையின் குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நிறுத்திவிட்டு நிறைகளை பார்த்தா தப்பிக்கலாம். ஆனால் நிறைகளை பார்க்க நமக்கு மனசு வேணுமே. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா முருகா, உங்களுக்கு மிதுனம் மற்றும் கும்பம் இந்த துலாத்தில் கலை ரசனைக்குரிய ஒரு நீதி உணர்வு, மதிப்பு மிக்க ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ அவ்வளவு உங்கள் பேச்சுக்கு மரியாதை. ரைட்டா? உங்களுக்கு எந்த கௌரவ இழுக்கும் தராத ஒரு அமைப்பு. யார்? இந்த மிதுனமும் கும்பம் துலாமுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்குது. ரைட்டுங்களா? இவர்களுக்கிடையே ஒரு வேகமான உறவு, ஒரு அந்யோன்யமான பந்தம், பாசம், அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான கவிதை போல ஒரு மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. ஒரு ப்ளஸ் என்னன்னா, வாக்குவாதங்களை தவிர்த்து எப்போதும் ஒரு சுமூகமான சூழலை உங்களை சார்ந்து குடும்பத்திலையும் நீங்கள் போகிற இடத்துலையும் உருவாக்குவீங்க. ரைட்டுங்களா? எப்போதும் ஒரு மகிழ்ச்சி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான சூழல் வருதுன்னு வச்சுங்களேன், 2 பேருமே முடிவெடுக்க முடியாமல், மிதுனம் வந்து முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் வர்றப்போ, கும்பமும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் வர்றப்போ, துலாம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதனால் முடிவெடுக்க முடியாமல் இருவருமே தடுமாறும் போது ஒரு சின்ன பின்னடைவாக சொல்லலாம். ரைட்டுங்களா? ஆவரேஜான பலன்கள் துலாத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சிம்மம் மற்றும் தனுசுவினும் தன்னம்பிக்கை அந்த சிம்மம் மற்றும் தனுசுவின் தன்னம்பிக்கையினால துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குங்க. விட்றா, என்ன என்ன ஆகி போச்சு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நஷ்டம் தானே, தொழில் பண்ணுவா அப்படின்னு தைரியம் கொடுக்கக்கூடிய தன்மை துலாத்துக்கு அமோகமான அமைப்பில் வந்து சிம்மம் மற்றும் தனுசுக்கு இருக்கு. ரைட்டுங்களா? ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கு. இவர்களின் துணையுடன் துலாம் ஒரு புதிய உயரங்களை எட்டக்கூடிய முயற்சி கூட அடைவாங்க. அப்படியா? ஸோ ஆவரேஜ் பலன் வச்சுக்கலாம், இதையும் சூப்பர் பலன் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு துலாமுக்கு மாரல் சப்போர்ட். சரிங்களா? ஆனால் துலாம் ராசிக்கு ஆகவே ஆகாத விஷயம் அப்படின்னா, எதுக்குமே கட்டுப்படாத செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வேகம் காட்டக்கூடிய மேஷம், கண்டிப்பான மகரமும் துலாமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா லவ் பண்ணால் மன அமைதியை கெடுத்து விட்டுரும். ரைட்டுங்களா? முதல்லையே துலாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸான இப்படியா அப்படியா கொஞ்சம் யோசனை பண்ணி டக்குன்னு எமோஷனாக சொன்னேன்
மனசு சங்கடப்படும். அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய துலாத்துக்கு நீங்கள் மேசத்தையோ மகரத்தையோ எப்படிங்க, சான்ஸே இல்லைங்க. இவர்கள் அதிரடி போக்கு துலாவின் மனநிலைக்கு முழுமையாக சிதைத்து விடுங்க பாருங்கள். அதே சமயத்தில் சிறந்த ஜோடி அப்படின்னு பார்க்குறப்ப மிதுனம் கும்பம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, துலாம் ஒரு அழகை விரும்பக்கூடிய அமோகமான அமைப்பில் இருக்கிறாங்க. ரசனை மிக்க கலைஞர்கள் அவங்க. மிதுனம் மற்றும் கும்பம் சமூக தொடர்பு கொண்டவர்கள், எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் லெவலாக இருப்பாங்க. இவர்களுடைய மூவரும் இணைய நல்ல புரிதல் கூட அதிகமாக இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அனுசரித்து போகக்கூடிய தன்மை. மற்ற ராசின்னு சொல்லக்கூடிய மெயினாக இந்த கடகம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தின் அழுகை, மகரத்தின் எந்நேரமும் வேலை அப்படின்னு இருந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படிங்க? அதனால் துலாமுக்கு அந்த அன்பேலன்ஸ் கண்டிஷன் வந்துடும். அதனால் வேண்டாங்க. அதே சமயத்தில் பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னா முடிவுகளை டக்குன்னு எடுக்க முடியல, கொஞ்சம் தள்ளி போட்டு துணையிடம் தைரியமாக தன் விருப்பத்தை சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு குடும்பம் சுமூத்தாகவே போகும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இந்த ஸ்கார்பியோவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா கடகம், அப்புறம் மீனம், ரைட்டா? இது விருச்சிகத்தின் ஆழமான மற்றும் தீவிரமான அன்பு, காதல், நேசம், பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஏற்றுக்குவாங்க. எசகு வசகு இல்லாமல் லவ் அப்படியே ஏற்றுக்குவாங்க. எதுக்கு? விருச்சிகத்துக்கு இந்த கடகமும் மீனராசி, சரிங்களா? இவர்களுக்கிடையே ஒரு அமானுஷ ஈர்ப்புங்க, சொல்ல முடியாத ஒரு பந்தம் அப்படி இருக்கும். ஒருவருக்கொருவர் ரகசியங்களை சீக்ரெட் மற்ற மனசார பகிர்ந்துக்கிட்டு வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் அழகாக வாழக்கூடிய ஒரு தம்பதி அப்படின்னா விருச்சிகம் ப்ளஸ் கடகம் ப்ளஸ் மீனம். புரிஞ்சுதுங்களா? சரி, ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, விசுவாசத்திற்கு பேர் போன இவங்க இலக்கணமாக திகழ்ந்து எந்த சூழலையும் துணையை விட்டு கொடுக்காத அமைப்பில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங் அமோகமாக இருக்கும் விருச்சிகம் ப்ளஸ் கடகம் மீனம். ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா, இவர்கள் இருவருமே உணர்ச்சிகள் மனசுக்குள்ளே, உணர்ச்சி எமோஷனலில் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு சில நேரங்களில் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா எமோஷனல் டாக் சொல்ல மாட்டேன், அது ஒரு சின்ன மைனஸ். சரி, ஆவரேஜான பலன் யாருக்கு விருச்சிகத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கன்னி மற்றும் மகரம் சூப்பராக இருக்குதுங்க. கன்னி மற்றும் மகரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானம், பொறுமை. இவங்க நிதானமான போக்கு விருச்சிகத்தின் ஆக்ரோஷமான தன்மையை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இவர்களின் நேர்மை விருச்சிகத்துக்கு ஒரு நிம்மதியான துணையப்பா அப்படின்னு அமைப்பை கொடுக்கும். அனுசரித்து போவாங்க, ரைட்டுங்களா? அதனாலேயே உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு ஒரு ஆவரேஜான பலன் கன்னி மகரத்தை சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரி, இதே விருச்சிகத்துக்கு ஐயோ ஆளை விட்றா அம்மா சாமி அப்படின்னு ஓடக்கூடிய ரெண்டு விஷயம் என்னென்னா, எதையும் எளிதாக பேசக்கூடிய, நிதானமாக பேசக்கூடிய, ஸ்ட்ராங்னஸ் பாயிண்டில் பேசக்கூடிய சிம்மம், அப்புறம் கும்பம். விருச்சிகத்துக்கு பொருத்தம்னா எப்படி? வாய்ப்பு இல்லைங்க. இவர்கள் வெளிப்படையான பேச்சு. விருச்சிகம் கொஞ்சம் மூடி மறைச்சு பேசுவாங்க. விருச்சிகத்தின் அந்தரங்கமான விஷயத்தை கூட ஆபத்தாக வந்துடும், ரைட்டுங்களா? அதனால் தன்னுடைய பர்சனல் மேட்டரை வெளியே சொல்லக்கூடாது நினைப்பாங்க. இவங்க போட்டு உடச்சு விட்ருவாங்க. அதனாலே ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். பொதுவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சிறந்த ஜோடின்னு சொல்லக்கூடிய கடகம் மற்றும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தின் தீவிரமான காதலையும் இந்த கடகம் மற்றும் மீனம் ஒரு தாங்கி பிடிப்பாங்க. அதனாலேயே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்பம், ஆன்மீக பிணைப்பு எல்லாமே அமோகமாக இருக்குது. மற்ற ராசின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல் சிம்மம் இங்கே கும்பத்தில் ஏன் வருதுன்னா, சிம்மத்தின் வெளிப்படையான தன்மை, மனசுக்குள்ளே எதை வச்சுக்க மாட்டாங்க அவங்க. அப்போ வெளிப்படையான தன்மையும் கும்பத்தின் சுதந்திரமான போக்கும் விருச்சிகத்துக்கு சந்தேக குணத்தை ஏற்படுத்தும். அப்புறம் எப்படி மேட்ச் ஆகும்? இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணையின் சந்தேகத்தை நீங்கள் தவிர்த்து முழுமையாக நம்பகமாக நான் இப்படித்தான் அப்படின்னு ஓப்பனாக சொன்னால் ஏற்றுக்குவாங்க. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். உள்ளபடி சொல்லியிருக்கோம். நல்லது பழிக்கட்டும். போயிட்டு வரங்க. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான மேட்சிங், காதல் ஜோடியாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், யாருன்னு பார்த்தா மேஷம் மற்றும் சிம்மம் இந்த ரெண்டுமே தனுசுக்கு ஒரு சுதந்திர வேட்கையையும் ஒரு பயண ஆர்வத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. ஸோ தனுசை பொறுத்த சஜிடேரியஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏரிஸ் மற்றும் லியோ சிம்மம் அருமையாக இருக்குது, அமோகமாக இருக்குது. இவர்கள் வாழ்க்கை என்பதே ஒரு நீண்டகால சாகச பயணம் போல மகிழ்ச்சி, உற்சாகம், கொண்டாட்டம், துணிச்சல் அப்படி இருக்கு, அட்டகாசம். ப்ளஸ் எப்போதும் சிரிப்பு, கொண்டாட்டம், உற்சாகத்தை திருப்பி மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கும். ரைட்டா? நிறைந்த ஒரு கலகலப்பான இல்லற வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க தனுசு
ப்ளஸ் மேசம் சிம்மம் மேட்சிங்கில் ரைட்டுங்களா. ஒரு சின்ன மைனஸும் இருக்குது. இல்லைன்னா என்னதான் ஜாலி விளையாட்டு போடுறதுலாம் குடும்பம் அப்படி இருக்க முடியாதுல்ல. பொறுப்பற்ற தன்மையால் குடும்ப பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ப்ளஸ் மேசம் ப்ளஸ் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முருகன். சரிங்களா. சரி, ஆவரேஜான பலன்கள் தனுசுக்கு யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு மிதுனம் மற்றும் கும்பம். இந்த ராசி ஒரு புதிய சிந்தனைகளை தனுசுவின் தேடலுக்கு தகுந்த மாதிரி தேடி தேடி வந்து உதவி புரியும். இவர்களின் நட்பு மற்றும் காதல் கலந்த உறவு தனுசுக்கு மிகவும் பிடிக்கும். யார்? மிதுனம் மற்றும் கும்பம். ரைட்டுங்களா. சரி, தெரிச்சு ஓடக்கூடிய நாட் மேட்சிங்காக இருக்கக்கூடிய சில விஷயம் அதில் இருக்குதுல்ல. எல்லாவற்றையும் விமர்சனம் செய்யக்கூடிய கன்னி, தப்புனா தப்பு, சரினா சரி, எடுத்து வெட்டுன துண்டுண்டா பேசக்கூடிய அந்த கன்னி, அதிகம் பாசம் காட்டக்கூடிய மீனம் தனுசுக்கு கொஞ்சம் சுமையாத்தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா. இவர்களின் கட்டுப்பாடு தனுசுக்கு ஒரு சிறை போன்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மை இருக்காடி பிரிவை விரும்புவாங்க. இந்த ஆளுகிட்ட ஆகாதரா விட்டா ஓடலாமடாங்க நினப்பில் இருப்பாங்க. யார்? இந்த கன்னிக்கும் இந்த மீனத்துக்கும் ப்ளஸ் தனுசுக்கும். ரைட்டுங்களா. சரிங்க, இந்த சஜிட்டேரியஸை பொறுத்த வரையும் ஏன் சிறந்த ஜோடி மேசம் ரிஷபம்னு ரீகால் பண்ணிங்கன்னா தனுசு ஒரு ட்ராவலிங் அப்படி மாதிரி ஒரு பயண மோகம் கொண்டவங்க வச்சுக்கலாம். ஓடிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மேசம் மற்றும் சிம்மம் அதே போன்ற சாகச விரும்புவிகள் உள்ள துணிச்சலாக பண்ணுவாங்க. அதாலே இவர்களின் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் தப்பு இல்லைங்க. மற்ற ராசிகளின் சிக்கல், அதாவது இந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் ஏன் இங்கே சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தா கன்னியின் கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கணும். அது உண்மைதானுங்க, அப்படித்தான் இருக்கும்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் மீனத்தின் பிடிவாத குணம், பிடிவாதமான குணத்தோட பிடிவாதான அன்புன்னு கூட வச்சுக்கலாம். அந்த பிடிவாதான அன்பு தனுசுவின் சுதந்திர போக்கை பாதிப்பது போல இருக்கும். அதனால் இவங்ககிட்ட நம்ம வேலையாகாதுன்னு போவாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்து காதல் பண்ணால் கூட நீங்கள் துணையின் உணர்வுகளை மதிப்பு கொடுத்து அவ்வப்போது வீட்டிலும் நேரம் செலவு பண்ணிங்கன்னா, வீட்டுக்காகவும் நேரம் ஒதுக்குனீங்கன்னா இந்த ஜோடியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை வீட்டுக்கு வர மாட்டோமே, அப்படி எங்கே போகிறது? ரைட்டுங்களா. எல்லாம் இறைவன் செயல். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னு எடுத்து பார்த்தா ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ரெண்டுமே மகரத்தின் லட்சியங்களுக்கு உறுதுணையாக அங்கே சப்போர்ட்டாக இருப்பாங்க. வெற்றிக்கு வித்திடக்கூடிய தன்மை மகரத்துக்கு அப்படி ஒரு மேட்சிங் இருக்குது, ரிஷபமும் கன்னியும். ரைட்டுங்களா. சரிங்க, இவர்கள் மூவருமே பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் பெற்ற ராசிங்க. அவசரமே பட மாட்டேங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையை நிம்மதியாக போக்கணும், வாழ்க்கையில் நிம்மதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய இந்த மகரமும் இந்த மேட்சிங் ரிஷபமும் இந்த கன்னியும் அமோகமான அமைப்பில் இருப்பான். என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா சமூகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தில் கூட கௌரவம் மற்றும் செல்வாக்கு மிக்க தம்பதிகளாக வாழ்க்கையே வளம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. குடும்ப சூழலே அமோகமாக இருக்கும் இந்த அமைப்பில். சரிங்களா. ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்துவதில், நீ சொல்லு நான் சொல்லு மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்குவாங்க. இந்த ஒருவருக்கொருவர் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதால் உறவு கொஞ்சம் வறட்சியாக இருக்குதுயா, இவன் முட்டா பயமாக இருக்குது அப்படி ஆனால் மனசுக்குள்ள அவ்வளவு காதல் இருக்குது. பிரிஞ்சு போனால் தாங்க மாட்டாங்க, ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்தால் மனைவி கோச்சு போயிட்டான்னு வச்சுங்களேன், எத்தான் போடி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் போயிட்டாலே என் லவ் போயிட்டாலே அப்படின்னு அப்பேற்பட்ட தன்மை இந்த மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் கன்னிக்கும் பாண்டிங் அப்படி இருக்குதுங்க முருகன். சரிங்களா. சரிங்க, ஒரு ஆவரேஜான பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இந்த விருச்சிகம் மற்றும் மீனத்தின் ஒரு மென்மையான போக்கு, மென்மையான அணுகுமுறை மகரத்துக்கு ரொம்ப அந்த இறுக்கத்தை தளர்த்து அனுசரணையாக கொண்டு வரும். விடுங்க, அரவணைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த அரவணைப்பு இங்கே இருக்குது. யாருக்கு? விருச்சிகத்துக்கு மீனத்துக்கிட்டையுமே இந்த மகரத்துக்கு இருக்குது. இவர்களின் அன்பு மகரத்தின் மனபாரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மனபாரத்தை குறைச்சி அமைதியை சாந்தமாக கொடுக்கும். சில பேர் தோளில் சாஞ்சா அமைதி கிடைக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த அமைதி இவங்ககிட்ட கிடைக்கும். விருச்சிகத்துக்கிட்டையும் மீனத்துக்கிட்டையும் இந்த மகரத்துக்கு. ரைட்டுங்களா. ஆகவே ஆகாது சார், ஐயோ ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நாட் மேட்சிங்கன்னா துருதுருப்பாக இருக்கக்கூடிய மேசம், ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நினப்பு இருக்கக்கூடிய அந்த துலாம் மகரத்தின் கொள்கைகளுக்கு நேர் எதிருங்க, டெட் அகெயின்ஸ்ட். இவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் கூட யார்? இந்த காசு தான் ஜாலியாக செலவிடணும்னு நினைப்பாங்க மேசம். துலாம் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. அதனால் சிக்கனத்துக்கு பேரோட மகரத்துக்கு பெரிய தலைவலிங்க. 10 காசு வச்சுன்னா டப்பாவோட பொறுக்கிட்டு போயிடுறாருங்க அப்படிங்கிற மாதிரி எப்படிங்க மேட்ச் ஆகவே ஆகாது.
இப்பேற்பட்ட இது ஏன் சிறந்த ஜோடி அப்படின்னு ரீகால் பண்ணால், இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கன்னி ஒரு மகரம் ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ரிஷபம் மற்றும் கன்னியின் ஒத்துழைப்பு மகரத்துக்கு பக்கபலமாக இருக்குது. நல்லா உழைக்கக்கூடிய பாட்டாளிக்கு நேரத்துக்கு நேரம் சோறு, நேரத்துக்கு நேரம் அந்த உடம்புக்கு தேவையான அமைப்பை நம்ம எடுத்து கொடுக்குறோம், ஜூஸ் கொடுக்குறோம், இளநீர் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா எப்படி இருக்கு? மிக உயர்ந்த இடத்துக்கு அந்த குடும்பத்தையே கொண்டு போவாங்க. அதனால தான் இன்றைக்கி ரிஷபம் கன்னி அமோகம். மற்ற ராசின்னு சொல்லக்கூடிய சிக்கலான ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் துலாமை பொறுத்த வரைக்கும் மேஷத்தின் பொறுமை அற்ற தன்மையும், கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் பொறுப்பு இல்லை, அந்த பொறுமை அற்ற தன்மையும், அதே சமயத்தில் துலாமின் ஆடம்பர செலவுகளும் மகரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. கஞ்ச பையனுக்கு ஜாலியாக செலவுகளுக்கு எப்படி மேட்ச் ஆகவே ஆகாது. இருந்தாலும் பண்ணிட்டா சார் அப்படின்னா உங்கள் வேலைகளை தவிர்த்து துணையுடன் நேரத்தை செலவு பண்ணி கொஞ்சம் லிமிட்டாக செலவு பண்ணியா, நீயும் நானும் கஞ்சனா இல்லை, நீயும் கொஞ்சம் செலவு பண்ண ஆவரேஜாக குடும்பத்தை கொண்டு போனால் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு போகலாம். ஆனால் எங்கே ஒரு வகை இடர்பாடு இருக்குது. நம்ம அண்ணன் நைட்டோ காசு எடுத்து ஜாலியாக செலவு பண்ண போயிடுவார். அப்போ எங்கே நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னா சாமி அந்த மிதுனம் மற்றும் துலாம் வந்துங்க கும்பத்துக்கு ஒரு புரட்சிகரமான எண்ணங்களுக்கு மதிப்பளித்து உங்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க ஒரு அமைப்பாக இருக்குது. எப்படிங்க? ஊட்டச்சத்து மிக்க குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு இந்த கும்பத்துக்கு மிதுனம் துலாம் அமோகமாக இருக்குது. இவர்களுக்கிடையே ஒரு உயர்ந்த அறிவு சார்ந்த பிணைப்பு, அறிவுபூர்வமான அமைப்புன்னு பார்த்தீங்களா, காதலுக்கும் அறிவுக்கும் அவ்வளவு மேட்சிங் உங்களுக்கு இருக்குது. சமுதாய மாற்றத்திற்காக குடும்பத்தின் ஒரு முன்னேற்றத்திற்காக பயங்கரமாக உழைக்கக்கூடிய தன்மை கும்பத்துக்கும் இருக்குது, மிதுனத்துக்கு இருக்குது, துலாத்துக்கு இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரமான இல்லற வாழ்க்கையை நடத்துங்கிற எண்ணம் இந்த 3 பேர்த்துக்குமே அமைப்பில் இருக்குது. ஒரு இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொன்னால் ஒரு மைனஸ்ன்னு இருக்கும்ல. தனிப்பட்ட உணர்வுகள் தனிப்பட்ட உணர்ச்சிகளை விட உங்களுக்கு பொதுவான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பு இந்த கும்பம் மற்றும் மிதுனம் துலாத்துக்கு இருக்குது. சமுதாயம் சார்ந்து நீங்கள் வாழ்வீங்க. அதனாலேயே கொஞ்சம் எதுக்கு காதல் இல்லை கொஞ்சம் லேசான விரிசல் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. குடும்பத்துக்காக செய்ய மாட்டேங்கிறானே, பொதுநோக்கில் இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சரிங்க. ஆவரேஜான பலன்கள் யாருக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த மேஷம் மற்றும் தனுசு ரெண்டுமே ஆவரேஜான பலன் சொல்லலாம். காரணம் இந்த மேஷம் மற்றும் தனுஷின் வேகம் இருக்குல்ல, ஸ்பீட்னஸ், அது கும்பத்துக்கு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும், புதிய விஷயத்தை யுக்திகளை கையாளக்கூடிய தன்மைக்கு துணையாக இருப்பாங்க. இவர்களின் உற்சாகம் யார்? இந்த மேஷம் மற்றும் தனுசுவினோட உற்சாகம் இருக்குல்ல, இது கும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் புதுத்தம்பை கொடுக்கும். இது ஒரு ஆவரேஜான பலன் எடுத்துக்கலாம். நாட் மேட்சிங், கும்பம் தெரிச்சு ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாரம்பரியத்தை பர்ஃபெக்ட்னஸ், அதாவது பாரம்பரியம் நம்முடைய வழிமுறையை கையாளக்கூடிய விரும்பக்கூடிய ரிஷபம், எதுவுமே அப்படி கலை ரசனை மிக்க இந்த ரிஷபத்துக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விருச்சிகத்துக்கும் கும்பம் ஆகவே ஆகாது. ஸோ கும்பம் அப்படின்னா ரிஷபம் ரிஸ்க்கு தான், நம்ம விருச்சிகம் கொஞ்சம் ரிஸ்க்கு தானுங்க. ஏன்னா இவர்களின் பிடிவாத கூடும், பிடிச்சபடி இருக்கக்கூடிய ரிஷபமும் இந்த விருச்சிகமும் நம்ம கும்பத்துக்கு சுதந்திரமான தன்மையை சிதைச்சு மன உளைச்சலை உருவாக்கிது. அதான் ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் வந்துருன்னு வச்சுக்கலாம். சரி, ஏன் சிறந்த ஜோடி அப்படின்னு ரீகால் பண்ணோம்னா, இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் மற்றும் துலாம் கும்பம் ஒரு புரட்சியாளர்னு வச்சுக்கிட்டா, மிதுனம் மற்றும் துலாம் ஒரு புதிய சிந்தனையை இந்த புரட்சியாளருக்கு கொடுப்பாங்க. அப்போ என்னாகும்? இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லறம் இனிதே நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கலாம். மற்ற ராசிகளின் சிக்கல் மெயினாக ரிஷபம் விருச்சிகத்துக்கு ஏன் வருதுன்னா, ரிஷபத்தின் பழமை விரும்பிய தன்மை, ரசனை மிக்க தன்மையும், இந்த விருச்சிகத்தின் நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு குணமும் இந்த கும்பத்திற்கு சிறை போல ஒரு வாழ்க்கடா எனக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேச சண்டைக்கு வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கும். என்ன தீர்வு அப்படின்னா, ஒரு தனிமையை விரும்பக்கூடிய நீங்கள் அந்த தனிமையை குறைச்சிக்கிட்டு துணையுடன் உணர்வு பூர்வமாக இணைய வேண்டும். எங்கே இணையிறது அப்படிங்கிறீங்களா? எல்லாம் விதி விட்ட வழி அப்படிங்கிறீங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த காதலர் தினத்தில் பர்ஃபெக்ட் ஜோடி அப்படின்னு பார்த்தா கடகம் மற்றும் விருச்சிகம். இந்த கடகம் மற்றும் விருச்சிகம் மீனத்தின் கற்பனை திறனையும் இரக்க குணத்தையும் போற்றி உங்களை அப்படி பாதுகாப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் வச்சுருப்பாங்க மீனத்துக்கு. யார்? கடகம் மற்றும் விருச்சிகம். ரைட்டுங்களா? இவர்களுக்கிடையே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காதல் மலர்ந்து குடும்பம் ஓங்குதாக தியாக மனப்பால் வாழ்வாங்க.
அப்பேற்பட்ட மேட்சிங் கடகம் விருச்சிகம் ப்ளஸ் மீனராசிக்கு மேட்சிங் இருக்குது. ஒரு நந்தவனமான வாழ்க்கை, ஒரு பூந்தோட்டம் பூத்து குலுங்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த மீனம் கடகராசியோ அது விருச்சிக ராசி மேட்சிங் அப்படி நல்லாயிருக்கு. எல்லாரும் இணைக்கிங்க, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா நடைமுறை உலகத்தில் பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலில் கூட அதை எதிர்கொண்டு கனவு உலகிலேயே மிதந்தா கூட எப்படியாவது ஜெயிப்பீங்க அப்படிங்கிற தன்மையை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு மைனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, ப்ளஸ்னா மைனஸ் இருக்கத்தானே செய்யும். ரைட்டுங்களா? சில சவால்களை கண்டா பயந்து நடிக்கிடுவாங்க. ஐயோ அப்படின்னு எப்படி சால்வ் பண்ணலன்னா கொஞ்சம் பேக் அடிப்பாங்க. அது கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். சரி, ஆவரேஜான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் மற்றும் மகரத்தின் யதார்த்தமான அறிவுரை, நிதர்சனமான இப்படித்தான உலக இதுதான் நடக்கணுங்கிற யதார்த்தமான அறிவுரை மீனத்திற்கு ஒரு பாதுகாப்பான சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய அமைப்பில் வரும். சரிங்களா முருகா? இவர்கள் பாதுகாப்பு மீனத்திற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் என் வீட்டுக்காரி சப்போர்ட் பலமாக இருக்குதுப்பா, அப்படி நல்ல வீட்டுக்காரியாக இருந்தால் கணவனுடைய சப்போர்ட். இப்படி ரிஷபமும் மகரமும் நல்ல ஒரு பொருத்தமான அமைப்புன்னு கூட சொல்லலாம் இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? நாட் மேட்சிங், சாமி ஆகாது அப்படின்னு பார்க்குறது என்னென்னா, இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை கொண்ட இந்த மிதுன ராசிக்கும் கொஞ்சம் கரடுமுரடாக பேசக்கூடிய தனுசுக்கும் எப்படிங்கிறது ஆகவே ஆகாதுங்க. அதே சமயத்தில் மீனத்துக்கு பொருத்தம் வராது. இவர்களினுடைய கிண்டலான பேச்சு, யார் மிதுனம் கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க, நக்கலாக பேசுவாங்க. அதே சமயத்தில் தனுசு சூழ்நிலை பொருந்து அப்படியே நையாடித்தனமாக இருக்கிறப்போ மீனத்தின் மென்மையான மனசை ஆழமாக காயப்படுத்திடும். அப்புறம் எப்படி தோட்டத்துக்கெல்லாம் சண்டை வரும். சரிங்க, ஏன் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஜோடி இந்த கடகம் விருச்சிகம் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, மீனம் ஒரு கன உலகத்திலேயே கொஞ்சம் கற்பனை திறனோடு வாழக்கூடிய ஒரு கலை சுகவாசின்னு சொல்லலாம். இந்த கடகம் மற்றும் விருச்சிகம் மீனத்தின் கற்பனைக்கு தகுந்த மாதிரி உயிர் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? கற்பனையும் உயிரும் சேர்றப்ப அதுதான் ஒரு அழகான குடும்பம், ஒரு அன்பான குடும்பமாக மாறும். புரிஞ்சுதுங்களா? சரி, இதே மற்ற ராசிகள் சொல்லக்கூடிய மிதுனம் தனுசுக்கு மேட்சிங் ஏன் வரல அப்படின்னா, மிதுனத்தின் யதார்த்தமான பேச்சு, வெட்ட வழியை உடைக்கக்கூடிய பேச்சும் தனுசுவின் வேகமான ஸ்பீட்னஸும் மீனத்தின் மென்மையான மனசை காயப்படுத்துது. என்ன இந்த ஸ்பீடு ஓடுறானே அப்படின்னு கோயிலுக்கே போனால் கூட நம்ம அம்மனி 10 அடி முன்னாடியோ நம்ம தொங்குதுங்க இங்கே ஓடுறது, அதனாலேயே அந்த மேட்சிங்கெலாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். தீர்வு என்னென்னா, யதார்த்தமான உலகை புரிஞ்சுக்கிட்டு துணையின் மீது அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜோடி ஒரு மேட்சிங்கான ஜோடி தான். ஆனால் அப்படியெல்லாம் நடந்தால் நல்லது, நடக்கலைங்கிறப்ப கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். சரிங்க, உங்களுக்கு எப்படிலாம் இந்த பொருத்தம் இருந்தது, நிஜமால இதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க.